Hi students, 8th standard maths exercise 5.5 இணைகரம் வரைதல் construction of parallelogram. Question number 2, construct the parallelogram CAMP where CA is equal to 6 cm, AP equal to 8 cm and CP is equal to 5.5 cm. இந்த கொஸ்டின்ல பாத்தீங்கன்னா CAMP அப்படின்னு ஒரு parallelogram கன்ஸ்ட்ரக்ட் பண்ணோம். அதுக்கான மெஷர்மெண்ட்ஸ் கொடுத்திருக்காங்க. சோ கொடுத்திருக்க இந்த மெஷர்மெண்ட்ஸை யூஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் ஒரு ரஃப் டயகிராம் ஃபார்ம் பண்ணிக்கலாம். இங்க பாத்தீங்கன்னா ஒரு ரஃப் டயகிராம்ல ஒரு parallelogram இருக்கு. இப்போ இந்த parallelogramக்கு நம்ம ஃபர்ஸ்ட் நேம் பண்ணிக்கணும் இல்லையா? சோ நேம் பண்ணும்போது எப்பவுமே ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷன்ல நேம் பண்ணனும். இங்க பாத்தீங்கன்னா CAMP ன்னு கொடுத்திருக்காங்க. சோ இந்த இடத்துல C, இங்க A, இந்த இடத்துல M, இங்க P. சோ CAMP அப்படின்னு இங்க நேம் பண்ணிட்டோம். இதுல CA உடைய லெந்த் 6 cm கொடுத்திருக்காங்க. சோ CA equal to 6 cm அப்படின்னு எடுத்துக்கலாம். And then AP உடைய லெந்த் பாத்தீங்கன்னா 8 cm கொடுத்திருக்காங்க. AP அப்படின்றது A ல இருந்து P வரைக்கும் டிஸ்டன்ஸ். அதாவது ரெண்டு மூலைவிட்டங்களையும் அதாவது டயகனலா இங்க இணைக்கிறோம். ஓகேங்களா? சோ A ல இருந்து P வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் 8 cm அப்படின்னு கொடுத்திருக்காங்க. So AP equal to 8 cm and then CP equal to 5.5 cm. So இந்த இடத்துல 5.5 cm அப்படின்னு அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ இங்க பாத்தீங்கன்னா CA உடைய டிஸ்டன்ஸ் 6 cm இருந்தது அப்படின்னா PM உடைய டிஸ்டன்ஸ் அதாவது இந்த பாட்டம் எவ்வளவு லென்த் இருக்குதோ அதே சேம் லென்த்ல தான் டாப் இருக்கும். ஸோ இந்த இடத்துல 6 cm. அதே போல லெஃப்ட் சைட்ல பாத்தீங்கன்னா இந்த CP உடைய லென்த் 5.5 cm இருக்கு இல்லையா? அப்போ ரைட் சைடுடைய லென்த்தும் அதே 5.5 cm தான். ஸோ கொடுத்துருக்க இந்த மெஷர்மெண்ட்ஸை பேஸ் பண்ணி ஒரு ரஃப் டயகிராமை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டோம். இப்போ இந்த ரஃப் டயகிராமை பேஸ் பண்ணி ஒரு மெயின் டயகிராம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் உங்களுடைய ஸ்கேல் எடுத்துக்கிட்டு இந்த பேஸ் சைடு 6 சென்டிமீட்டருக்கு ஒரு லைன் செக்மெண்ட் ஃபார்ம் பண்ணணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 6 சென்டிமீட்டருக்கு ஒரு லைன் செக்மெண்ட் ஃபார்ம் பண்ணலாம். இப்போ இந்த லைன் செக்மெண்ட்டுக்கு நேம் பண்ணிக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா C, இந்த இடத்துல கேபிட்டல் A. ஸோ CA ஈக்குவல் டு 6 சென்டிமீட்டர். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த CP அப்படின்ற இந்த லெஃப்ட் சைடோடைய லென்த் நம்ம மெஷர் பண்ணோம். இங்க பாத்தீங்கன்னா CP உடைய லென்த் 5.5 cm அப்படின்னு கொடுத்திருக்காங்க இல்லையா? சோ காம்பஸ் எடுத்துக்கிட்டு 5.5 cm மெஷர் பண்ணிக்கோங்க. இப்போ இங்க பாத்தீங்கன்னா காம்பஸ் எடுத்தாச்சு. காம்பஸை 5.5 cm மெஷர் பண்ணிட்டோம். இப்போ மெஷர் பண்ணிட்டு இந்த காம்பஸை C ல ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ காம்பஸ் இந்த மாதிரி C ல ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஒரு ஆர்க் டிரா பண்ணும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஆர்க் டிரா பண்ணும். இப்போ CP உடைய லென்த் 5.5 cm, அதாவது இந்த லெஃப்ட் சைடோட லென்த் 5.5 cm. அப்போ ரைட் சைடும் அதே சேம் லென்த்ல தானே இருக்கும். ஸோ AM உடைய லென்த்தும் பார்த்தீங்கன்னா அதே சேம் 5.5 cm. ஸோ காம்பஸ் உடைய இந்த மெஷர்மெண்ட்டை சேஞ்ச் பண்ணாம காம்பஸை அப்படியே எடுத்து A ல ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். A ல ஃபிக்ஸ் பண்ணிட்டு இங்க ஒரு ஆர்க். இங்க பார்த்தீங்கன்னா டாப்ல இந்த மாதிரி இங்க ஒரு ஆர்க் டிரா பண்ணும். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணும் அப்படின்னா AP உடைய லென்த் பார்த்தீங்கன்னா 8 cm அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ காம்பஸில் 8 சென்டிமீட்டருக்கு காம்பஸை மெஷர் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா காம்பஸை 8 சென்டிமீட்டருக்கு மெஷர் பண்ணிக்கிறேன். ஸோ 8 சென்டிமீட்டருக்கு மெஷர் பண்ணிவிட்டு காம்பஸை ஏல ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ காம்பஸை ஏல ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு AP பார்த்தீங்கன்னா நமக்கு 8 சென்டிமீட்டர் இல்லையா? ஸோ இந்த ஆர்க்கை கட் பண்ண மாதிரி, அதாவது Cலேருந்து நம்ம ஆல்ரெடி கன்ஸ்ட்ரக்ட் பண்ண இந்த ஆர்க்கை கட் பண்ணுற மாதிரி இந்த இடத்துல ஒரு ஆர்க் ட்ரா பண்ணும். இப்போ காம்பஸை ரிமூவ் பண்ணிடுங்க. இப்போ இந்த ரெண்டு ஆர்க்கும் இன்டர்செக்ட் ஆகிற இந்த பாயிண்ட் தான் நமக்கு P. ஸோ இந்த இடத்துல கேபிட்டல் P அப்படின்னு மென்ஷன் பண்ணிடலாம். இப்போ CPயை ஜாயின் பண்ணும், அதே போல APயையும் ஜாயின் பண்ணும். ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி ஒரு அரேஞ்ச்மெண்ட் கிடைக்கும். அதாவது CAP அப்படின்னு ஒரு ட்ரையாங்கிள் கிடைச்சிருக்கும். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த பாட்டம் சைடுடைய லென்த் 6 சென்டிமீட்டர். ஸோ அதே சேம் லென்த் தான் நமக்கு டாப் சைடு இருக்கும். ஸோ PM உடைய டிஸ்டன்ஸும் பார்த்தீங்கன்னா 6 சென்டிமீட்டர். ஸோ காம்பஸ் எடுத்துக்கிட்டு 6 சென்டிமீட்டர் மெஷர் பண்ணிக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா காம்பஸ் எடுத்தாச்சு. காம்பஸை 6 சென்டிமீட்டருக்கு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ 6 சென்டிமீட்டருக்கு காம்பஸை மெஷர் பண்ணிவிட்டு அந்த காம்பஸை Pயில் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ காம்பஸை Pயில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த ஆர்க்கை கட் பண்ணுற மாதிரி இங்கே ஒரு ஆர்க் ட்ரா பண்ண போகணும். இந்த மாதிரி ட்ரா பண்ணணும். இப்போ காம்பஸை ரிமூவ் பண்ணிவிடுங்க. இப்போது இந்த ரெண்டு ஆர்க்கும் இன்டர்செக்ட் ஆகிற இந்த பாயிண்ட் தான் நமக்கு M. ஸோ இந்த இடத்துல M அப்படின்னு மென்ஷன் பண்ணிக்கோங்க. இப்போது PM ஜாயின் பண்ணும், அதே போல் AMயும் ஜாயின் பண்ணும். இப்போ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நமக்கு CAMP அப்படின்னு ஒரு parallelogram கிடைச்சிருச்சு. இதில் CA உடைய டிஸ்டன்ஸ் 6 சென்டிமீட்டர். ஸோ MP உடைய டிஸ்டன்ஸும் பார்த்தீங்கன்னா அதே 6 சென்டிமீட்டர் தான். இங்கே பார்த்தீங்கன்னா AP உடைய டிஸ்டன்ஸ் 8 சென்டிமீட்டர். அண்ட் தென்
சிபியோட டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 5.5 சென்டிமீட்டர். அதே போல் ஏஎம்மோட டிஸ்டன்ஸும் பார்த்தீங்கன்னா 5.5 சென்டிமீட்டர். ஸோ கொடுத்துருக்க இந்த மெஷர்மெண்ட்ஸை யூஸ் பண்ணி ஒரு பேரலோகிராம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டோம். இப்போது இந்த பேரலோகிராமுடைய ஏரியாவை ஃபைனல் பண்ணணும். ஸோ கால்குலேஷன் ஆஃப் ஏரியா. சின்ஸ் ஏரியா ஆஃப் த பேரலோகிராம் இஸ் ஈக்குவல் டு பி இன்டூ ஹெச் ஸ்கொயர் யூனிட்ஸ். அதாவது இந்த இணைகரத்துடைய பரப்பளவுக்கான ஃபார்முலா பார்த்தீங்கன்னா அடிப்பக்கம் இன்டூ உயரம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா அடிப்பக்கத்துடைய மதிப்பு 6 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் உயரம் என்ன நமக்கு கிடைக்கல. ஸோ உயரத்தை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்ம செட் ஸ்கொயர்ஸ் எடுத்து இந்த ஹைட்டை மெஷர் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுடைய செட் ஸ்கொயர் எடுத்துக்கோங்க. ஸோ செட் ஸ்கொயர்ஸ் எடுத்துக்கிட்டு இந்த டாப் வெர்டெக்ஸ் 2 இருக்கு இல்லையா, பிஎம், இந்த 2 வெர்டெக்ஸில் ஏதாவது ஒரு வெர்டெக்ஸில் இந்த செட் ஸ்கொயரை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நான் பியில் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். பியில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த பாட்டம் லைனை ஜாயின் பண்ணுற மாதிரி, அதாவது இங்கே கோயின்சைட் ஆகிற மாதிரி இந்த செட் ஸ்கொயரை ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ இந்த செட் ஸ்கொயரை இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த பியிலிருந்து இந்த இடத்துக்கு இந்த பேஸ் சைடுக்கு ஒரு லைன் ஃபார்ம் பண்ணணும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா பியிலிருந்து இந்த பேஸ் சைடை டச் பண்ணுற மாதிரி ஒரு லைன் ஃபார்ம் பண்ணியிருக்கோம். இதுதான் நமக்கு பெர்பெண்டிகுலர் லைன். இப்போது இந்த லைனுடைய ஹைட் எவ்வளோ அப்படின்றத மெஷர் பண்ணிட்டோம்னா நமக்கு இந்த பேரலோகிராமுடைய ஹைட் கிடச்சிரும். ஸோ ஸ்கேல் இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு பியிலிருந்து இந்த பேஸ் சைடு வரைக்கும் எவ்வளோ லென்த் அப்படிங்கிறத மெஷர் பண்ணி பாருங்கள். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த லைனோட லென்த் 5.5 சென்டிமீட்டர் இருக்குது. ஸோ இந்த பேரலோகிராமுடைய ஹைட் பார்த்தீங்கன்னா 5.5 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லிடலாம். Therefore, area of the parallelogram is equal to base side அடிப்பக்கத்துடைய அளவு பார்த்தீங்கன்னா 6 இருக்கு into height 5.5 centimeter. So 6 into 5.5 is equal to 33 centimeter square. So ஃபைனலாக பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்க இந்த மெஷர்மெண்ட்ஸை யூஸ் பண்ணி ஒரு parallelogram கன்ஸ்ட்ரக்ட் பண்ணோம். அந்த parallelogram உடைய ஏரியாவும் நம்ம இந்த இடத்துல கால்குலேட் பண்ணியாச்சு. That's all.